விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிருஷ்ணர் இவ்வளவு போதனை ஸ்ரீமத் பகவத்கீதையில கொடுத்திருக்காருன்னா, அந்த கீதையில சொன்னபடி முதலில் ராமனாக வாழ்ந்தார். ராமனாக கீதை வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் கண்ணனாக பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் குரு. இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டிங்கிறது எதுல வேணாலும் வரலாம். பணத்தின் அடிப்படையில் வரலாம், பிறப்பின் அடிப்படையில் வரலாம், படிப்பின் அடிப்படையில் வரலாம், ஸ்கின் கலரை வச்சு வரலாம். இதெல்லாம் வெளிநாடுகள்ல ரேசிசம்னு சொல்றோம். ஜாதியின் அடிப்படையில் வரலாம், ஆண் பெண் என்கின்ற எண்ணத்தில் வரலாம். எதுல வந்தாலும் கிருஷ்ணர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்? அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, கண்ணன் மீது காதல், அன்பு. அந்த விலை மதிப்பில்லாத பக்தி அன்பை கண்ணன் பெற்றான் கோபிகாஸ்திரிகள் கிட்ட. அவர்களோடு பழகும் போது ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, நான் பகவத்கீதை சொல்ல வந்தவன் தெரியுமாங்கிற அந்த விஷயத்தை சொல்ல. ஒன்னொன்னும் கிருஷ்ணர் லைஃப்ல எப்படி ஒரு எளிமையாக இருப்பது, பழகுவது, ஞானவானாக இருப்பது, ஞானவானாக இருப்பினும் எப்படி எளிமையாக பழகுவது, ஒன்னொன்னும் கிருஷ்ணர் வாழ்க்கையில நடத்தி காண்பித்தவர் கண்ணன். என்னுடையதுன்னு சொன்னா நமக்கு மமதை வந்துட போதேன்னு என்ன பண்ணுவா, அப்பா நான் எந்த காரியம் பண்ணாலும் அது நான் செய்யவில்லை, கண்ணன் என்னை செய்ய வைத்தான். நான் எனக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அது என்னுடையது அல்ல, அது எல்லாம் கிருஷ்ணருக்கு. அப்படின்னா செய்வது நான் அல்ல, நான் செய்த பலனும் என்னுடையதல்ல, அது கிருஷ்ணருக்கு தான். அதுக்கு தான் அர்ப்பணம்னு பேர். அர்ப்பணம்னா கொடுப்பதுன்னு. மகாபாரதத்திலிருந்து கிருஷ்ண அவதாரத்திலிருந்து சாமானிய மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற தத்துவத்துடைய தாற்பயம் என்ன? பிராச்சீனமான ஸ்லோகம். வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவருக்கு பிள்ளையாகவும் தேவகி என்னும் பெண்ணை தாயாகவும் கொண்ட கண்ணா, துஷ்டர்களை நிரசித்த கண்ணா, சமுதாயத்துக்கு தீங்கு விளைவித்தவர்களை கொன்று தீர்த்த கண்ணா, நீ யார் தெரியுமா? ஜெகத்குரு. உலகத்துக்கே நீதாம்பா குரு. அப்போ குருவா இருக்கக்கூடியவர் வாழ்நாளில் தான் போதனம் செய்ய வேண்டும். முதல்ல ப்ரீச் பண்ணணும். ஆனா ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே ப்ரீச் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. வாழ்ந்து காட்டிய பிறகுதான் உபதேசிக்க வேண்டும். நான் வாழ்க்கை ஃபுல்லா பொய்ய சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் உண்மையை பேச வேண்டும்னா எல்லாரும் எனக்கு பண்ணி இத்தனை நாள் பொய் பேசினியேம்பா. அப்போ பல நாட்கள் நான் உண்மையை பேசி பழகி அப்புறம் ஒரு நாள் மக்களை பார்த்து சொல்லணும், உண்மையை பேசுங்க. கிருஷ்ணர் இவ்வளவு போதனை ஸ்ரீமத் பகவத்கீதையில கொடுத்திருக்காருன்னா, அந்த கீதையில சொன்னபடி முதலில் ராமனாக வாழ்ந்தார். ராமனாக கீதை வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் கண்ணனாக பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் குரு. குருனா ஸ்வயமாச்சரதி சிரேஷ்டா. எவன் ஒருவன் தான் சொல்லுவதை முதலில் தான் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு ஜெகத்குரு, ஜெகதாச்சாரியன். கிருஷ்ணர் காட்டக்கூடிய பல விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எத்தனையோ இன்னல்கள் வாழ்க்கையில் மனிதன் அனுபவித்தாலும் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்கிற அந்த ஹோப் இருக்கணும். லைஃப்ல எப்பவுமே ஹோப்பு தான் நம்மளை கொண்டு போகும். 2 தடவை ஃபெயில் ஆனா நிச்சயமா பாஸ். அதுக்குள்ளேயே உயிரிழந்து மேலே தூக்கில் போட்டு ராட் பாய்சனை சாட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது. 2, யாரோட பழகினாலும் பழகும்போது, இப்போ ஒண்ணுமே இல்லை விவேக், இப்போ ஒரு 20, 15, 20 வருஷம் 30 வருஷமா ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வரா. அது நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் பேர் மார்ஜினல் இருக்கும். அது என்ன ஆகிடும்னா, நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல ஹை ஸ்டேட்டஸ்க்கு வந்த உடனே யாருக்கு ரொம்ப பணம் இல்லையோ அவர்களை கொஞ்சம் வெளிப்படையா இல்லாட்டாலும் மனசளவில் கொஞ்சம் தாழ்த்தி பார்ப்பது ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல அந்த வழக்கம் உண்டு. இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டிங்கிறது எதுல வேணாலும் வரலாம். பணத்தின் அடிப்படையில் வரலாம், பிறப்பின் அடிப்படையில் வரலாம், படிப்பின் அடிப்படையில் வரலாம், ஸ்கின் கலரை வச்சு வரலாம். இதெல்லாம் வெளிநாடுகள்ல ரேசிசம்னு சொல்றோம். ரேசிசம் அடிப்படையில் வரலாம், ஜாதியின் அடிப்படையில் வரலாம், ஆண் பெண் என்கின்ற எண்ணத்தில் வரலாம். எதுல வந்தாலும் கிருஷ்ணர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்? அவர் ஒரு க்ஷத்ரிய ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தார். ஆயர்பாடியில் தலைவனாக இருந்த நந்தகோபனுக்கு வளர்ந்தார். பழகினது முழுக்க மாடு கண்ணுக்குட்டியோட. பொதுவாக நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லுவாங்க, உன்னை மாடை மேய்க்க விடுவேன்பா. கிருஷ்ணர் என்ன, பகவத்கீதையை கொடுத்த கண்ணன் என்ன செய்தார்? மாடுகள் தான் மேய்த்தார். மாடு மேய்க்கும் கண்ணே நீ
போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு ஆண்டாள். மாடு கன்று மேய்த்தார். ஏன்னா பகவானுக்கு மாடு கன்னுக்குட்டி, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது. அவருக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பரம ஏழையாக இருந்த குச்சேலன். அவருக்கு வஸ்திரத்தை அவ்வளவு கிழிவு தான் இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். முஷ்டி குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம்னு தேசிகன் எடுத்தார். அந்த மாதிரி அந்த குச்சேல முனி, அந்த சுதாமா என்கின்றவன் ஏழ்மையில் தாரித்திரத்தில் இருந்தவர். அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஞானமே இல்லாத பசுக்களும் கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி தான் இவர் போனார். ஸ்கூல்னா இடது கை வலது கை ஒண்ணுமே இல்லை விவேக். நான் முன்ன சென்னைக்கு வரும்போது ஆட்டோ எடுக்கும்போது நான் லெஃப்ட் ஹேண்டர், எழுதுறதெல்லாம் லெஃப்ட். டக்குன்னு முன்னெல்லாம் கேஷ் தானே இருக்கும். கேஷை நான் லெஃப்ட் ஹேண்டில் ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுப்பேன். அவர் ஒரு கையில் சிகரெட் வச்சுட்டு இருப்பார். சிகரெட் தான் ஊதிட்டு இருப்பார், பீடி மாதிரி ஊதிட்டு இருப்பார். நான் இந்த கையில் கொடுத்தோன்னே இந்த கையில் கொடுக்காத அந்த கையில் கொடுப்பேன். இவர் ஊதிட்டு இருப்பதோ சிகரெட்டு இல்லையா. சிகரெட் ஊதுறவருக்கு லெஃப்ட்டில் கொடுத்தா என்ன ரைட்டில் கொடுத்தா என்ன, அவருக்கு தெரியறது ரைட்டில் கொடுன்னு. ஆனால் ஆச்சாரியர்கள் எடுக்கும்போது கோபிகாஸ்திரிகளை பற்றி சொல்வார். இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாதவர்கள், அவர்களுக்கு எது லெஃப்ட் ஹேண்டு எது ரைட் ஹேண்டு, இந்த கையில் கொடுக்கலாமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிக்காதவர்கள்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு போய் இது குட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஹைஜீனிக் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, கண்ணன் மீது காதல், அன்பு. அந்த விலை மதிப்பில்லாத பக்தி அன்பை கண்ணன் பெற்றான் கோபிகாஸ்திரிகள் கிட்டேருந்து. அவர்களோடு பழகும்போது ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, நான் பகவத்கீதை சொல்ல வந்தவன் தெரியுமாங்கிற அந்த விஷயத்தை சொல்லலை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் நாம் எல்லோரோடும் பழகும்போது இன்னொருத்தருக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தோணக்கூடாது, ஐயோ இவர் இவ்வளோ பணக்காரராக இருக்காரே நம்ம ஏழையாக இருக்கோமே. அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம காமிச்சிக்க கூடாது. ஐயோ இவர் இவ்வளோ படிச்சிருக்காரே நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற நினைப்பை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழகும் விதமே எப்படி இருக்கணும்னா, சமுதாயத்தில் எல்லாரும் ஹார்மோனியஸாக இருக்கணும். அது கிருஷ்ணர்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாய் தந்தையரை எப்படி உதவி செய்வது, மீட்டெடுப்பது. பாமாவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணார், அது பார்த்தோம். ஒன்னொன்னும் கிருஷ்ணர் லைஃப்ல எப்படி ஒரு எளிமையாக இருப்பது, பழகுவது, ஞானவானாக இருப்பது, ஞானவானாக இருப்பினும் எப்படி எளிமையாக பழகுவது, ஒன்னொன்னும் கிருஷ்ணர் வாழ்க்கையில நடத்தி காண்பித்தவர் கண்ணன். கிருஷ்ணர் லைஃப்லேருந்து இது இந்த மாதிரி ஒரு 2-3 சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் அது ஒரு உபன்யாச மேடையில் சொன்னால் இன்னும் அது விஸ்தீரணமாக சொல்ல முடியும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற, அதாவது பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், நான் ஒரு வெளியில் 50 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்குறேன், நீங்கள் 150 ரூபா கொடுத்து ஆப்பிள் வாங்குறேன். நீங்கள் ஆப்பிளை கொண்டு அந்த வாத்தியார்கிட்ட கொடுக்குறேன், புரோஹிதர்கிட்ட, நான் வாழைப்பழத்தை தூக்கி கொடுக்குறேன். பெருமாளுக்கு நன்னா சங்கல்பம் பிரசாதம் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணி விடுறார், வாழைப்பழத்தை உங்கள் கையில் கொடுத்துட்றார், ஆப்பிளில் தூக்கி என் கையில் கொடுத்துட்றார். சும்மா நான் உங்களை எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, சுவாமி 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 ஆப்பிள் நான் கொடுத்தது, ஏன்னா அது 150 ரூபா. இப்போ இதில் பாருங்க, இந்த ஆப்பிளோ வாழைப்பழமோ எங்கே உற்பத்தி ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, எங்கேருந்தோ வந்திருக்கும். அதை விதை போட்டவன் ஒருவன், நீர் பாய்த்தவன் ஒருவன், வளர்த்தெடுத்தவன் ஒருவன், பறித்தவன் மற்றொருவன், அதை டப்பால போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அது கோயமேடு மார்க்கெட்டுக்கு இன்னொரு நம்ம கடைக்கு வருது, எடுத்துன்னு வந்தது இன்னொருத்தர். சும்மா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அந்த ஆப்பிளையே நம்ம கொண்டாடுறோம், 150 ரூபா கொடுத்துட்டு வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் நம்மளே கொண்டாடுறோம். அப்படின்னா ஒரு பொருள் உலகத்தில் வருவதுன்னா ஒருவன் மற்றும் காரணம் அல்ல, பல பேர். அப்படின்னா அந்த நான் என்கின்ற மமதை இருக்கக்கூடாது. நான் என்கின்ற மமதை இருக்குமான்னு கேட்டால் அது வந்துடும். அப்படி இருந்தாலும் இது யார் வீடுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வேள், என் வீடுன்னு தான் சொல்வேள். அப்போ என்னன்னு வந்துடுத்தே, என்னது, ஐ, மீ, மை செல்ஃப், மைன்னு வந்துடுத்தே. அதனால தான் பெரியோர்களுக்கு ஒரு பயம். ஒருவேளை இந்த மமதையில நான் என்னுடையதுன்னு சொன்னா நமக்கு மமதை வந்துட போறதேன்னு என்ன பண்ணுவா, அப்பா நான் எந்த காரியம் பண்ணாலும் அது நான் செய்யவில்லை, கண்ணன் என்னை செய்ய வைத்தான். எனக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அது என்னுடையது அல்ல, அது எல்லாம் கிருஷ்ணருக்கு. அப்படின்னா செய்வது நான் அல்ல, நான் செய்த பலனும் என்னுடையதல்ல, அது கிருஷ்ணருக்கு தான். அதுக்கு தான் அர்ப்பணம்னு பேர். அர்ப்பணம்னா கொடுப்பதுன்னு அர்த்தம். எல்லாம்னா சர்வம். நான் செய்வது எதெல்லாம் இருக்கின்றதோ கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். அப்படின்னா இதில் ஒரு சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறேன், இது ஒரு பாமை போடுறார் ஒருத்தர், பாமை போட்டுட்டு சொல்கிறார், அப்பா போட்டது நான் அல்ல, கண்ணன் போட வச்சார், இதுக்கு என்ன பலனோ அது கிருஷ்ணருக்கே போகட்டும். இதை நெகட்டிவாக கொண்டு போகக்கூடாது.
பாசிட்டிவாக. ஏன்னா இந்த பாம்பு போடணும்னு எப்போ அவர் நினைச்சுட்டாரோ அப்பவே அவர் மனதில் கண்ணன் இல்லை. கண்ணன் இல்லாத மனதில் நீங்கள் அர்ப்பணிக்கவே முடியாது. கண்ணனுடைய குணமே என்னென்னா எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது. அதனால் பாசிட்டிவாக எடுத்துட்டா எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பகவான் தான் நம்மளை பண்ண வைக்கிறார். இனிமேல் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீர்கள், நான் பதில் சொல்கிறேன். வாஸ்தவமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரேரணை பகவான் தான் உங்களை மூட்டியிருப்பார். ஏதோ ஒரு பிரேரணை பகவான் தான் என்னை பதில் சொல்ல வைக்கிறார். இதுக்கு அத்தனைக்கும் காரணம் கிருஷ்ணர். அப்படிங்கிறது தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். அதே மாதிரி இந்த இன்டர்வியூலையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணத்தோட முடிக்கிறோம். ரொம்ப நன்றி சாமி. நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். MCR Pure Cotton Club, formals and casual shirts.